ஹே கைஸ், இன்னைக்கு நாம இந்த ரிச்மண்ட் டாட்டர் சீரீஸ்ல 15வது பாகத்தை பார்க்க போறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கதையை நான் ஜேடி சொல்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எல்லா பொண்ணுங்களுக்கும் தன்னோட கல்யாணத்தை பத்தி ஒரு பெரிய கனவே இருக்கும். அந்த மாதிரி நானும் என் கல்யாணத்தை நினைச்சு நிறைய கனவுகள் கட்டிருக்கேன். ஒரு சூப்பரான கவுன் போட்டுக்கிட்டு நான் நடந்து வரும்போது இந்த உலகத்திலேயே நான் தான் அழகான பொண் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் என்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். இதை நான் அல்தியா கிட்ட கூட சொல்லியிருக்கேன். அல்தியாவும் என்னை மாதிரியே கனவு கண்டதா சொல்லியிருக்கா. ஆனா அவளோட கனவுல எப்பவுமே அவளோட பிரைடா நான் மட்டும்தான் இருந்திருக்கேன். எங்க கண்ட்ரியில கே செக்ஸ் லீகல்னாலும் கே மேரேஜ் லீகல் கிடையாது. ஸோ எங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு அமைய போறது இல்லை அப்படின்னு நாங்க புலம்பியிருக்கோம். அல்தியா கூட சொல்லுவா, நம்ம பேசாம ஃபாரின் போயிடலாம், அங்க போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. நாங்கள் இப்படி என்னதான் பேசிக்கிட்டாலும் கடைசியா நான் டேவிட்டை தான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய நாள் வந்துச்சு. நான் நினைச்ச மாதிரி எனக்கு பிடிச்ச கவுன் போட்டுட்டு நாங்கள் நடந்து வந்துட்டு இருந்தேன். ஆனா அங்க டேவிட் தான் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான். பட் என்ன மாயன்னு தெரியல, சடனா எனக்கு அங்க அல்தியா வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி தோணுச்சு. என் முகத்துல போன பிரகாசம் திரும்பி வந்துச்சு. நான் அவளை சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டே இருந்தேன். பட் அங்க அல்தியா கிடையாது, டேவிட் தான் இருந்தான். என்னோட கல்யாணமும் முடிஞ்சது. என்னோட வெட்டிங் நைட்டை நான் அல்தியா கூட செலிப்ரேட் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்தியா கிட்ட சொல்லியிருந்தேன். அவளும் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டான். யூஸ்வலா கல்யாணத்துல கல்யாண பொண்ணு சாப்பிட்ருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சு எனக்காக சமைச்சு வச்சிருந்தான். எனக்காக அவ மட்டும் இல்லை, அன்னைக்கு மிக்கியும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான். நானும் என் அம்மா அப்பா ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் கிளம்புனதும் நான் கிளம்பலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் என் அப்பா எப்படி விடுவாரு? விடியிற வர எங்க ரூம் வாசல்லே இருந்தார். நானும் இப்ப போவாரு அப்ப போவாரு, நம்ம ஓடிடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். பட் கடைசி வரைக்கும் அவர் அங்கேயேதான் இருந்தார். நான் அவர் போறதுக்காக வெயிட் பண்ணி டயர்ட்ல தூங்கவே செஞ்சுட்டேன். காலையில விடிஞ்சதுதான் தெரிஞ்சது நான் தூங்கிட்டேன் அப்படிங்கிறது. ஐயோ, நான் இன்னும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன், செத்த இன்னைக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே உடனே அல்தியா கிட்ட. அவ என் மேல கோவமா இருந்தா. நான் அவகிட்ட நைட்டு வரேன்னு சொல்லிட்டு டேவிட் கூட இருந்துட்டேன்னு கோவப்பட்டேன். அங்க ஒண்ணும் நடந்திருக்காதுன்னு அல்தியாவுக்கும் தெரியும். இருந்தும் அல்தியா கோவப்பட்டா. ஏன்னா என் சக்காலத்தி போட்டு வச்சிருந்த பிட்டு அப்படி. வெட்டிங் நைட் அவ ஹஸ்பண்டோட இருப்பா. இந்நேரம் என்னென்னமோ நடந்திருக்கும். ஸோ நீ இனியும் அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லியிருக்கா அந்த கிராதகி. அதான் அவ்வளோ கோவம் என் மேல. அப்புறம் நான் அவளை சமாதானப்படுத்தினேன். சி அல்தியா, உனக்கே தெரியும் அங்க ஒண்ணு நடந்திருக்காது அப்படின்னு. நான் ஜஸ்ட் டயர்ட்ல தூங்கிட்டேன், அவ்வளவுதான். ஒருவேளை உனக்கு டேவிட் மேல நம்பிக்கை இல்லைன்னா என் மேல நம்பிக்கைவே. நிச்சயமா உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி எந்த விஷயமும் நான் செய்ய மாட்டேன். நான் உன்னதான் காதலிக்கிறேன் அல்தியா, உனக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லி அவளை ஒரு வழியா சமாதானப்படுத்தினேன். கல்யாணம் ஆன 2-3 நாள் நான் நினைச்ச மாதிரி எல்லாமே ரொம்ப அழகா போயிட்டு இருந்தது. நான் அல்தியா மிக்கி 3 பேரும் ஒரு குடும்பமாவே வாழ்ந்துட்டு இருந்தோம். ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். என் வீட்லயும் எல்லாமே செட்டான மாதிரி தான் இருந்தது. என் அப்பா பழையபடி எனக்கு கிடைச்ச மாதிரி இருந்தது. என் மொத்த ஃபேமிலியும் என்னை மறுபடியும் ஏத்துக்கிட்ட மாதிரி இருந்தது. ஆனா இது எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான் அப்படிங்கிறது எனக்கு தெரியாத. நான் அல்தியா கூட இருக்கும்போதெல்லாம் என் அப்பா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி என்னை வீட்டுக்கு கூப்பிட்டுட்டே இருப்பாரு. நானும் வேற வழி இல்லாம அல்தியா கிட்ட கிளம்பட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்பேன். அல்தியாவும் ஆரம்பத்துல மனசே இல்லைனாலும் சரின்னு சொல்லி ஒத்துப்பா. பட் அது தொடர்ந்து நடந்துட்டே இருந்தது. இதனால எனக்கும் அல்தியாக்கு இடையே சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர ஆரம்பிச்சது. இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சில நேரங்கள்ல சண்டையா கூட போய் முடிஞ்சது. எனக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வீட்டுல எல்லாரையும் சமாளிச்சு ஏதேதோ காரணம் சொல்லி நான் அவளை பார்க்க வரேன். பட் அவ அதை புரிச்சுக்காம கோவப்படுறாளே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் அவ என்ன ஃபீல் பண்ணானா, நான் ஆல்ரெடி டேவிட்டை காதலிச்சிட்டு இருந்திருக்கேன். இப்போ டேவிட் என் கூடவே இருக்கான். ஸோ இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது நான் அவனை காதலிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி அவ பயந்தான். எங்க 2 பேருக்கு இடையில 3வதா டேவிட் இருக்கிறது அவளுக்கு சுத்தமாவே பிடிக்கல. நான் டேவிட்டை கல்யாணம் பண்ணி எங்களோட உறவை ரொம்பவே கடினமாகிட்டதாவே அவ ஃபீல் பண்ணான். இதுக்கிடையில நாங்க ஒரு பார்ட்டில இருந்தோம். அப்ப டேவிட் எங்க கூட தான் இருந்தான். அந்த பார்ட்டில எல்லாருமே லெஸ்பியன்ஸ் தான் இருந்தாங்க. அப்போ ஒரு சமயத்துல டேவிட்டுக்கும் அங்க உள்ள ஒரு லெஸ்பியனுக்கும் சண்டை வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. பட் அந்த சூழ்நிலையில டேவிட் தானாவே முன் வந்து மன்னிப்பு கேட்டு அதை ரொம்ப அழகாவே சமாளிச்சேன். அதை பார்த்து நானும் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆனேன். பட் அந்த மாதிரி கிடையாது,
ஓகே நல்ல பையனா இருக்கானே அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான். பட் அல்தியா அதை அப்படி எடுத்துக்கறல. அவ ஜலசா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சா. எங்க டேவிட் என்னை மறுபடியும் அடைஞ்சிருவானோ அப்படிங்கிற ஒரு பயம் அதிகமாயிட்டே போச்சு. டேவிட் என்ன இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ண ஆல்தியா என்னை விட்டு விலகி போறத என்னால உணர முடிஞ்சது. பட் எனக்கும் அதை எப்படி சரி பண்றது அப்படிங்கிறது சரியா தெரியல. அப்பதான் ஒரு நாள் என் அம்மா டேவிட் வீட்டுக்கு வந்தாங்க. வந்தவங்க ஒரு என்வலப் கவரை கொடுத்து, இது உங்களுக்கு வெட்டிக்கான கிஃப்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. நானும் என்னன்னு சொல்லி ஓபன் பண்ணி பார்த்தேன். அதுல ஹனிமூனுக்கான ஃபிளைட் டிக்கெட்ஸ் இருந்தது. நானும் அல்தியாவும் எங்களோட உறவுக்காக சண்டை போட்டுட்டு இருக்கும்போது என்னோட ஃபேமிலி அடுத்த லெவலுக்கு போனாங்க. எல்லாத்தையும் காரணம் என் மொரட்டு தாத்தா. இந்த மிகப்பெரிய டன்சிங்கோ சாம்ராஜ்யத்துக்கு இப்ப வர குட்டி வாரிசு இல்லை. மூத்த பையன் கேப்ரியலை நம்பி இனியும் பிரயோஜனம் இல்லை. அடுத்த பால் சொல்லவே வேண்டாம். சோ இந்த சாம்ராஜ்யம் வேற வழியே இல்லாம ஜேடியோட குழந்தைய தான் எதிர்பார்த்துட்டு இருக்கு. நீ என்ன பண்ணுவியோ தெரியாது. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எனக்கு ஜேடு மூலமா இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வேணும். அப்பதான் நீ மறுபடியும் சிஇஓ ஆக முடியும் அப்படின்னு என் தாத்தா என் அப்பா கிட்ட சொல்லிட்டாரு. அதுக்காக தான் எங்க அப்பா இந்த ஹனிமூன் வெக்கேஷனை எங்களுக்காக பிளான் பண்ணியிருந்தாரு. பாவிகளா, ஒரு பதவிக்காக என் வாழ்க்கையே பறிக்க வைக்கிறீங்களா அப்படின்னு தோணுச்சு எனக்கு. நான் டேவிட் கிட்ட சொன்னேன், இது கண்டிப்பா முடியாது அப்படின்னு. அப்ப அவன் என்கிட்ட கேட்டான், சரி நீ அப்ப எல்லார்கிட்டையும் என்ன சொல்லுவ அப்படின்னு கேட்டான். என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், பட் ஹனிமூன் மட்டும் சான்ஸே இல்லை. ஆல்ரெடி அல்தியா என் மேல கோபமா இருக்கா. இது மட்டும் தெரிஞ்சது நிச்சயம் பத்திரகாளியாவே மாறிடுவான் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் தான் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. ஒருவேளை டேவிட்டை மட்டும் ட்ரிப்புக்கு தனியா அனுப்பிட்டு அந்த டைம்ல நான் அல்தியா கூட இருந்தா நல்லா இருக்குமே, அல்தியாவோட கோபத்தையும் சரி பண்ணிடலாமே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. நான் டேவிட் கிட்ட சொன்னேன். அவனுக்கு அது பிடிக்கலனாலும் சரின்னு ஒத்துக்கிட்டான். நானும் இந்த சந்தோஷத்தை அல்தியா கிட்ட சொல்லலான்னு சொல்லிட்டு கிளம்பினேன் அவளை பார்க்க. அல்தியாவை எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான். பட் அந்த முறை என் மாமியார் என்னை தடுத்து நிறுத்தினாங்க. ஏமா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஞாபகம் இருக்கா இல்லையா? நீ இன்னும் சிங்கிள் கிடையாது, எப்ப வேணாலும் வர எப்ப வேணாலும் போற, ஒரு நல்ல பொண்டாட்டியா சமைக்க கத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகக்கூடாது அப்படின்னு என்னை தடுத்து நிறுத்தினாங்க. சரி அல்தியாவுக்கு கால் பண்ணி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவளுக்கு கால் பண்ணேன். போன் எடுத்ததுமே, என்னால இன்னைக்கு உன்னை பார்க்க வர முடியாது அப்படின்னு தயவு செய்து சொல்லிடாத அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், அல்தியா கோவப்படாத, நான் வரேன்னு தான் சொல்லியிருந்தேன், எனக்கு தெரியும். பட் நீ கோவப்படுறதுக்குள்ள நான் சொல்ல வந்ததை சொல்லி முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி ஹனிமூன் ட்ரிப் டைம்ல நான் அவ கூட அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ண போறேன் அப்படிங்கறத அவகிட்ட சொன்னேன். அல்தியா சந்தோஷப்பட்டா. ஃபைனலா அவ சிரிக்கிறத நினைச்சு கொஞ்சம் நிம்மதியா இருந்தது எனக்கு. அதுக்கும் ஆப்பு வச்சாரு என் அப்பா. உன்னோட ட்ரிப்ல நானும் உன் அம்மாவும் கூட ஜாயின் பண்ணிக்கிட்டா நீ சந்தோஷப்படுவியா அப்படின்னு சொல்லி என்ன கேட்டாரு. ஐயோ இது என்ன புது தலைவலி அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சேன். என் அப்பா சொன்னார், நாங்களும் நாட்டை விட்டு வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சு, ஓ அம்மாவை வெக்கேஷன் கூட்டிட்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். இது உன் அம்மாவுக்கு கூட தெரியாது, நான் சர்ப்ரைஸா பிளான் பண்ணியிருக்கேன், நம்ம ஃபேமிலியா போலாம் ஒன்னா அப்படின்னு சொன்னார். இது வேறையா? சந்தோஷம் டேடி, இனி அல்தியா என்ன கொல்லாம விட மாட்டா அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். என் அப்பா மேல இருந்த கோவத்தை நான் டேவிட் கிட்ட காட்டினேன். அவனும் சொன்னான், எனக்கும் சர்ப்ரைசிங்கா தான் இருந்தது அவன் அப்பா சொல்லும் போது, எனக்கு தெரியாது முன்னாடியே அப்படின்னு. அப்புறம் சொன்னான், நம்ம ஹனிமூன் போனாலும் நமக்குள்ள எதுவும் மாற போறது கிடையாது அப்படிங்கிறது நமக்கே தெரியும். நீ அல்தியா கிட்ட சொல்லி புரிய வை, அல்தியா உன்னை காதலிக்கிறாள்ல, நிச்சயமா புரிஞ்சுப்பா அப்படின்னு சொன்னான். நானும் உடனே அல்தியாவை பார்க்க கிளம்புனேன். டேவிட்டே என்னை கொண்டு டிராப் பண்ணான். அல்தியா கிட்ட சொன்னேன். அல்தியா கோவப்பட்டா. அவளோட கோபத்துக்கு உரிமை இருந்தது. ஏன்னா எப்பவும் நான் அவளுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து நானே அதை உடைச்சிட்டு இருந்தேன். சோ அதுல அவ ரொம்பவே வெக்ஸ் ஆகி போயிருந்தான். அல்தியா சொன்னா, ஜேட் நான் சொல்றதை கேளு, இது சரியா வராது. ஒவ்வொரு முறையும் நம்மளோட உறவை காப்பாத்துறதுக்காக நம்ம முன்னாடி ஒரு அடி எடுத்து வச்சா உன் ஃபேமிலி உன்னை பின்னாடி 2 அடி இழுக்கிறாங்க. முதல்ல இந்த நாடகத்தை நிறுத்துவோம், உன் ஃபேமிலி கிட்ட உண்மையை சொல்லு அப்படின்னு சொன்னான். இப்படி நான் சொல்ல முடியும்? ஒருவேளை நான் அப்படி சொல்லி என் அப்பாவுக்கு அந்த அதிர்ச்சியில ஏதாவது ஆயிப்போச்சுன்னா நான் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். நான் அதையே அவகிட்ட சொன்னேன். அப்ப அதுக்கு பதிலா என்னோட எமோஷன் கூட விளையாடலாம் முடிவு பண்ணிட்டேன் ஜெடி.
இதுக்கு மேலேயும் டேவிட்டை என்னால உன் கூட பார்க்க முடியாது. நீ முடிவு பண்ணி ஜெயின். ஒண்ணு நம்ம காதலுக்காக ஃபைட் பண்ணு, இல்லைன்னா இந்த காதலை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துரு. எனக்கு இப்படி சொல்ல கஷ்டமா தான் இருக்கு ஜெயின், பட் ப்ளீஸ், நாம இதுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும். நம்மளோட உறவை இப்படி அங்கே இங்கே ஆடுறதை என்னால பார்க்க முடியாது. நீ ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் ஜெயின் அப்படின்னு சொல்லிட்டு போனான். எனக்கு அவ சொன்னதை நினைச்சு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. நான் டேவிட் கிட்ட அதை சொல்லி புலம்பிட்டு இருந்தேன். ஆல்டியா அதே மாதிரி விழா கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருந்தேன். அந்த 2 அதிபதி சிலைகளும் எங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுத்தாங்க தெரியுமா? அவளுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடு, நீ அவ பின்னாடியே போறதாலதான் அவளுக்கு உன்னோட அருமை எருமெல்லாம் புரியல. கொஞ்ச நாள் அவளை ஃப்ரீயா விடு, அவளே உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி வருவா அப்படின்னு சொன்னாங்க. நானும் எதுக்கு கேட்டேன்னு தெரியல, பட் என்னால அவகிட்ட பேசாம இருக்க முடியல. அவளுக்கு மெசேஜ் பண்ணேன், இன்னும் என் மேல கோவமா தான் இருக்கியா, ப்ளீஸ் என் மேல கோவப்படாத, எனக்கு ரிப்ளை பண்ணு அப்படின்னு. பட் அவ எந்த ரிப்ளையுமே எனக்கு பண்ணல. எப்பா இதுக்கு மேல என்னால முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கால் பண்ணேன். பட் அவ கட் பண்ணி தான் விட்டான். அது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. டேவிட் என்கிட்ட மறுபடியும் சொன்னான், நான் சொன்னதை கேளு, அவளை கொஞ்சம் தனியா விடு, அவளே உன்னை தேடி வருவா அப்படின்னு. இருந்தாலும் எனக்கு என்னமோ மனசே கேட்கல. அன்னைக்கு நைட்டு அல்டே கூட பேசலைங்கிற சோகத்திலேயே நான் தூங்கினேன். முழுசா ஒரு நாளும் ஆச்சு, அல்டே எனக்கு கால் பண்ணவே இல்லை. நான் போனையே பார்த்துட்டே இருந்தேன். டேவிட் நீயா அவளுக்கு கால் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி எனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தான். அன்னைக்கு என் வீட்டுல ஒரு சடங்கு பண்றதுக்காக என் ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே அங்க வந்திருந்தாங்க. அது என்ன மாதிரி சடங்குனா, பறக்க போற குழந்தை ஆனா பொண்ணா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக கப்பிள்ஸோட கையில ஒரு கோழியும் சேவலையும் கொடுத்து அதை அவங்களோட பெட்ரூம்ல விட்டு கதவு மூடிக்கிடுவாங்க. அப்புறம் அந்த கப்பிள்ஸ் சேர்ந்து அந்த கதவை திறக்கணும். அப்ப எந்த பறவை முதல்ல வருதோ அந்த குழந்தை தான் பிறக்கும் அப்படிங்கறது ஐதீகம். நாங்களும் அதை பண்ணோம். சேவல் வெளியே வந்தது. பையன் பிறக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தவிர எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. என்னோட ஞாபகம் எல்லாம் அல்தியா ஏன் இன்னும் நமக்கு கால் பண்ணல அப்படிங்கிற மாதிரிதான் போயிட்டு இருந்தது. ஃபைனலா அல்தியாவும் கால் பண்ணான். வீட்டுக்கு வெளியே நிக்கிறேன், கொஞ்சம் வெளிவாஜி, நான் உங்ககிட்ட நிச்சயமா பேசியே ஆகணும் அப்படின்னு சொன்னேன். என் ஃபேமிலி மொத்தமும் அங்கதான் இருந்தாங்க. ஸோ நான் அவகிட்ட சொன்னேன், அல்தியா இப்ப நம்ம பேசுறதுக்கான சரியான நேரமும் இடமும் இது கிடையாது. என் ஃபேமிலி மொத்தமும் இங்கதான் இருக்கிறாங்க. ஸோ நம்ம அப்புறம் பேசிக்கலாம், நீ கிளம்பு அப்படின்னு. பட் அவ பிடிவாதமா என்னை பார்த்தாதான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டான். நானும் வெளியே போனேன், அவளை பார்த்தேன். அவ என்னை பார்த்ததும் என்னை கட்டி பிடிச்சுக்கிட்டான். நான் அவளை விலக்கி விட்டேன், வேற யாரும் பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் சொன்னேன், அல்தியா ப்ளீஸ் என்னை பார்த்துட்டல, நீ இப்ப கிளம்பு, நான் அப்புறமே உனக்கு கால் பண்றேன், நான் வந்து உன்னை மீட் பண்றேன் அப்படின்னு சொன்னேன். பட் அதுக்குள்ள என்னோட முரட்டு தாத்தா அங்க வந்துட்டார். அவர் அல்தியாவை பார்த்துட்டு, இவ இங்க என்ன பண்றா, நீ கல்யாணம் ஆன பொண்ணு மறந்துட்டியா, இவ கூட என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு என்ன கேட்டார். பட் என்னால என் தாத்தாவுக்கு அப்ப பதில் சொல்ல முடியல. அல்தியா அதை நோட் பண்ணிட்டு, உங்களுக்கு உங்க பேத்திக்கு என்ன வேணும் என்ன பிடிக்கும் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு சொன்னான். அப்ப என் முரட்டு தாத்தா ஓங்கி ஒரு அறை விட்டார் அல்தியா. இதெல்லாம் நடக்கும்போது நான் அல்தியாக்காக ஃபைட் பண்ணியிருக்கணும். பட் நான் அன்னைக்கு தப்பு பண்ணேன். நான் என் தாத்தா கையை பிடிச்சுக்கிட்டு, தாத்தா எங்களுக்குள்ள இப்ப எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அல்தியா கிட்ட, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு உனக்கு தெரியும்ல, ஸோ ப்ளீஸ் இனியும் என் பின்னாடி வராத, நான் உன்னை காதலிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னேன். நான் அப்படி சொல்லும் போது என் வாய் தான் அப்படி சொல்லுச்சு. என்னால அவ கண்ணை கூட பார்க்க முடியல. இருந்தாலும் நான் சொல்லிட்டு போனேன். அவ காயப்பட்டதை என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது.